ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட்டல் சேனல். இன்றைக்கி சென்னை டிஸ்ட்ரிக்டில் 11th ஸ்டாண்டர்டுக்கு நடந்த செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டோட இங்கிலீஷ் பேப்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பார்ட் வைஸாக பார்த்தா பார்ட் 1ல் ஒன் வேர்ட் டைப் கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு 3 சினானம்ஸ், 2 சினானம்ஸ், 2 ஆண்டனம்ஸ், அது எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான். அப்புறம் இடியம், இதெல்லாமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸு. இடியம்லாம் வந்து நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃபர்லி, ஆனுவல் எல்லாத்துக்குமே வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஷின்ஸ் தான். கொஷின் டேக்கு இந்த தடவை ஆட் பண்ணியிருக்காங்க. போன தடவை குவார்ட்டர்லியில் இல்லை, இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த தடவை ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எல்லாமே எப்போவுமே வர்றது தான். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக தான் ஒன் வேர்ட் வந்திருக்கு. பார்ட் 2ல் வந்து நமக்கு போய்டிக் லைன்ஸ் வச்சு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் நமக்கு வந்து 3 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. 3மே ரொம்பவே ஈஸியான கொஷின்ஸ் தான். அதுவும் 1, 2லாம் அதிகமாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து நமக்கு வந்திருக்கு. அடுத்து பார்ட் 3ல் வந்து 3 மார்க் கொடுத்துருக்காங்க. 3 கொஷின்ஸ் கொடுத்து 2 அட்டென்ட் பண்ணணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் ஈஸி, செகண்ட் ஈஸி, தேர்ட் ஈஸி, 3மே ஈஸி தான். அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியான பேப்பராக தான் இருக்குது. அடுத்து செக்ஷன் 2 ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். சிஆர்சி வந்து 2 கொடுத்து 1 எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் 3 மார்க் தான். இதுவும் ஃபர்ஸ்ட் 17 தான் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் தான். 4th சாப்டர் 4th யூனிட்டில் வரும். அண்ட் செக்ஷன் 3ல் வந்து நமக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் 2 எழுத சொல்லி. இதெல்லாம் வந்து படிக்காமே எழுதிடலாம், அந்த மாதிரியான கொஷின் தான். அதிலே வந்து சார்ட், பை சார்ட், பர்சன்டேஜ் மாதிரி கொடுத்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே இதில் இருக்க கொஷின்ஸை அப்படியே நம்ம எழுதிட வேண்டியது தான். அது ஆன்சரை போட்டு எழுதிட வேண்டியது தான். இமெயில் ரைட்டிங் நம்ம ஈஸியாக எழுதுறது தான். இதுவும் இமெயில் கூட அந்த அங்கிள் கிஃப்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து அப்ராட்லேருந்து வர கிஃப்ட்டுக்கு நம்ம அமிச்ச தேங்கிங் லெட்டர், இமெயில் கூட நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின் தான். அப்புறம் டயலாக் 2 ஃப்ரெண்ட்ஸ் பிளான்டிங் ட்ரீஸ், இது கூட அதிகமாக கேட்குற ஒரு கொஷின் தான். எல்லாமே இந்த தடவை ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து பார்ட் 4 நமக்கு 5 மார்க் பார்த்தா 22 போயம் ப்ரோஸ் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் டைட் கார்னர் ஒரு ரிப்பீட்டட் கொஷின். அகாடமிக் எஜுகேஷன் இதுவுமே அண்ணா யூனிவர்சிட்டி இதுவுமே வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் தான். ரொம்ப ஈஸி. எவரெஸ்ட் நாட் ஒன்லி த பீக். மெக்காவிட்டி அதிகமாக கேட்குற கொஷின் தான். ஸோ இதுவும் ஈஸி தான். அடுத்து பேராகிராஃப் ஆன் இது சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க வித் அ ஃபோட்டோகிராஃபர். இதுவுமே ஈஸி, நம்மளே ஈஸியாக ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கிராமர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸி தான். அப்புறமா வந்து இஃப் கிளாஸ் அப்படியே இருக்குது. பின்னாடி இருக்க ஒன் வேர்டில் இருக்க ஆன்சர் அப்படியே இருக்குது. இங்கே போடுற ஆன்சர் அப்படியே இதில் சென்டென்ஸாகவே போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. இப்படிலாம் கூட கேட்குறாங்க, இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க. அடுத்து வென் வச்சு நம்ம இந்த 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறது. அப்புறமா பிகின் வேர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. 2 மார்க்ஸ் தான், இனி 3 கொடுத்துருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு பேப்பர். இவ்வளோ ஈஸியான பேப்பர்லாம் ஈஸியாக மார்க்ஸ் சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இன்றைக்கி அதே மாதிரி செகண்ட் செஷனில் நடந்த பயாலஜி பேப்பரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பயாலஜி டோட்டலி 35 மார்க்ஸ்க்கு, பாட்னி வந்து நமக்கு 18 அண்ட் ஜுவாலஜி வந்து 17 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அதில் சூஸ் நமக்கு 3 சூஸ் தான். 3மே புக் பேக் தான். 3மே ஈஸியான சூஸ். அண்ட் செக்ஷன் 2ல் வந்து 2 மார்க்ஸு 4 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வுட், சாஃப்ட்வுட், இம்பார்ட்டண்ட், டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ் எல்லாமே ஈஸியான கொஷின். க்ளோஸ் பண்ணலாம், டயக்ராம் போடலாம். அப்புறமா இது வெறும் ஒன்லி ஃப்ரூட்டு அந்த மாதிரி போடுற ஆன்சர் தான். ரொம்ப ஈஸியான டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. செக்ஷன் 3ல் வந்து நமக்கு 3 மார்க்கு 3 கொடுத்துட்டு 2 கேட்டிருக்காங்க. அண்ட் கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நெசசரி வில், ஐ திங்க் இது வந்து புக்கிங்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் டைலோசிஸ் இதெல்லாமே ஈஸியான கொஷின் தான். அழகாக மார்க் வாங்குற மாதிரி கொஷின் தான். அடுத்து செக்ஷன் 4 5 மார்க் மோனோகார்ட் சிஸ்டம் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது அடிக்கடி எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு 5 மார்க். கண்டிப்பாக இது படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த ஆனுவல் எக்ஸாமுக்கு கூட இது வரலாம். கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்கு. அண்ட் இன்செக்டிவரஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ் இது கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் தான். அடுத்து அப்படியே ஜுவாலஜி பார்த்துடலாம். ஜுவாலஜி நமக்கு 17 மார்க்ஸ் தான். புக் பேக்கில் ஒரு 1 வேர்ட் அண்ட் புக்கின் ஒரு 1 வேர்ட் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். அதுக்கப்புறமா செக்ஷன் 2ல்
டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஈஸியான கொஷின் ஸ்டார்டிங்லேயே வரும். எல்லாமே ஈஸி தான், ஈஸியான கொஷின்ஸாக தான் கேட்டிருக்காங்க. செக்ஷன் 3ல் வந்து 2 கொஷின்ஸ் சேம் ஒரு கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. லிம்பிக் சிஸ்டம்ன்றது கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் கூட ஒரு நேரத்தில் கேட்கலாம், 1 மார்க்கில் கூட கேட்டாலும் கேட்பாங்க இடையில. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான். அண்ட் ஐசோடோனிக் கண்ட்ராக்ஷன் இதுவும் ஒரு 5 மார்க்கில் கேட்குற கொஷின், ஆனால் வந்து 3 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. ஈஸியான ஒரு கொஷின் தான். அதுக்கப்புறமா செக்ஷன் 4 5 மார்க் பார்த்தா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இந்த சாப்டரில். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் 9th சாப்டரில். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாமில் கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் டெஃப்னஸ் பாசிபிள் இது கூட ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஷின் தான். இந்த தடவை பயாலஜி பேப்பருமே ரொம்பவே ஈஸியாகவே வந்திருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான பேப்பர் தான், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இன்றைக்கி பேப்பர் டிஸ்கஷன் இது தான். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி எக்ஸாம் பேப்பர்ஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வரணுன்னா எனக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போவே லைக் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேராக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனுவலில் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, பை.